கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த நாளெல்லாம் உபவாச ஜெபத்துக்கு இந்த பைபிள் ஸ்டடி நேரத்தில் வந்திருக்கதான கர்த்தருடைய பிள்ளைகளை ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுடைய வாழ்க்கை வரவேற்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. நான் தீம் வசனத்தை வாசிக்க முடியுமா? புத்தி உள்ள ஆராதனை. ஒரு நிமிடம் நம்முடைய தலைகளை வணங்கி கர்த்தருடைய சம்பளத்தில் ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. சர்வ வல்லவரே மிதற்றோடு துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு கூட பேசுகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திர. தடைகளை மாற்றி ஆண்டவரே, ஒரு மனதோடு கத்தாமை, ஒரு முகப்பட்டு கத்தாமை அப்ப தேவ சமூகத்தில் காத்திருக்க, கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்க, இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கத்தக்கதாக எங்களுடைய உள்ளம் புதிதாக்கப்படத்தக்கதாக ஆண்டவரே பரிசுத்த ஆவியினர் கிரியை செய்வீர்மாய் ஜெபிக்கிறோம். முழுமையாண்டியுடைய சமூகத்தில் தாழ்த்தி அப்படி ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஹல்லேலூயா. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தம் என்கிறதான தலைப்பில் கத்தத நாளில் தேவ சபைக்கு பேச வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறபடியினால நான் அந்த பகுதியை எடுத்து நேற்றைய தினத்திலும் ஒரு சில வார்த்தைகளை பேச கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை பேச கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அதனால ஒரு காரியத்தை சொல்லிட்டு போகிறார். அருமையான மகள் துகியனுடைய மனைவி சங்கவி இன்னும் ஐசியூவில் தான் இருக்கிறாங்க. அடிக்கடி இந்த ஒரு மாதிரி மூச்சுத்திணறு மாதிரி வந்துட்டு இருக்குது திரும்பவும் அப்படின்னு காலைல தம்பிக்கிட்ட பேசுகிறேன். பார்த்திங்கன்னாக்க பாவம் அது ஃபுட் பாய்சனாக அலர்ஜியாக இருந்தது அப்படின்னா நாங்கள் கொடுத்த மெடிசனுக்கெல்லாம் அது இப்போ சரியாகி இருக்கும். ஆனால் வேறு எதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பல டெஸ்ட்டுகளெல்லாம் கொடுத்துருக்காங்க போல இருக்குது. அது இன்றைக்கி ஈவினிங்குள்ளெல்லாம் வரும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் அதை பார்த்து ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபிக்க அன்பாக கேட்குறேன். தொடர்ந்து அருமையான மேகலாவுடைய அப்பா அற்புதமான சுகத்தை தர வேண்டும், தீர்க்காயுசை தர வேண்டும். சிவராஜ் ஐயாவுக்கும் அற்புதமான சுகத்தை தர வேண்டும் என்று சொல்லி பற்றி ஜெபங்களை ஜெபம் பண்ணுவோம். அருமையான சகோதரர் ஸ்டீபன் பெரியசாமி அவருடைய மனைவி 2 பேருக்கு கர்த்தர் அற்புதமான சுகத்தை கொடுக்கவும் நம்முடைய ஜெபங்களை ஜெபிக்க உங்களை அன்பாக கேட்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தத்தை குறித்ததான காரியங்களை நேற்றைக்கு அவுட்லைன் மாதிரி ஒரு சில காரியங்களை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டேன். அதெல்லாம் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிடலாம், நான் கேட்க மாட்டேன். அது இங்கே எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்னாக்க அந்த வசனங்களை மேற்கொள் குறியிட்டு தான் நான் தொடர்ந்து வார்த்தைகளை பேச இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த நாளில் 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போம். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முன்னால இந்த வசனம் நேற்றுக்கு நான் உங்களுக்கு போட்டுட்டு காட்டி ஒரு சில வார்த்தைகளை இந்த வார்த்தையின் மூலமாக பேசினேன். நான் மீண்டுமாக இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முன்னால என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்து அடுத்தபடியாக கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராங்க. ஹல்லேலூயா. அந்நிய முகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் செய்வேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் பங்கேது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருக்கும்படி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியினால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தம்
அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்தியலுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்ப இதெல்லாம் விட்டு பிரிந்து அசுத்தமானதை தொடாதிருக்கும் போது மாத்திரமே நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் ஒரு சகோதரர் என்கிட்ட பேசும்போது சொன்னார், பூர்ண பரிசுத்தம் வந்துட்டுன்னா நம்ம பூமியில் உயிரோடு இருக்க முடியாது. அதனால் நான் பூமியில் சில கடமைகளை எல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது, என் குடும்பத்துக்கு நான் செய்ய வேண்டியது இருக்குது. அதனால் அந்த பூர்ண பரிசுத்தத்துக்குள்ளே நான் வர்றதுக்கு ரொம்ப விருப்பப்படலைன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அப்படின்னா பூர்ண பரிசுத்தம் வந்துச்சுன்னா உனக்கு இங்கே என்னடா வேலை, நீ ஏன் கூட வந்துடும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எடுத்துருவாரு. நம்ம ஐயாவை பாருங்க அப்படிதானே அப்படின்ட்டு கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அதுலேருந்து நான் யோசித்தது என்னன்னா, பூர்ண பரிசுத்தத்துக்காக விருப்பப்படாத சில வேறு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை பூர்ணமாயிட்டேன்னா செத்து போயிட்டேன்னா என்னடா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி. ஹல்லேலூயா. கழுத போனால் போய் அங்கே போய் நிம்மதியாக இருக்கலாமே. ஹல்லேலூயா. அப்படிங்கிறதான அந்த மேலான வாஞ்சை இல்லாதபடிக்கு ஒருவேளை நான் அப்படி பரிசுத்தத்துக்குள்ளே எல்லாத்தையும் விட்டு பரிசுத்தத்துக்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னா ஆண்டவர் என்ன எடுத்துக்குவார். நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நிறைய இருக்குது அப்படின்ட்டு. ஹல்லேலூயா. உண்மை பலிபீடத்துலேன்னு நான் சொல்கிறேன். ஒரு சகோதரர் என்ன கேட்டபடினால அவர் கூட ஒரு சில சிம்பத்திகளும் இருந்தாங்க, ஒரு சிலர் கூட இருந்தாங்க. ஹல்லேலூயா. ஆகவே நமக்குள்ள ஒரு பயம். ஹல்லேலூயா. இந்த பயம் நமக்கு தேவையில்லைன்னு ஏன்னு சொன்னா அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிலருக்கு இப்படிப்பட்ட முன்னால் சொல்லப்பட்டதான அந்நிய லோகத்தில் அவிசுவாசிகள் பிடிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் சொல்லப்பட்டதான ஒவ்வொரு காரியங்களையும் விட்டு அந்த அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அந்த காரியங்களை நம்ம கூட்டு சேர்ந்து, அதாவது அந்த காரியங்களை செய்யக்கூடாதபடி பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாடும்போது சமுதாயம் நம்ம ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஊருக்குள்ள என்ன ஒத்துப்போக விட மாட்டாங்க, ஊருக்குள்ள என்ன நிம்மதியாக வாழ விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இருக்குது. ஹல்லேலூயா. ஒதுக்கி வச்சிருவாங்களோ அப்படிங்கிறதான பயம் இருக்குது. ஹல்லேலூயா. ஏதாவது கஷ்டம் வந்துடுமோ அப்படிங்கிறதான ஒரு பயம் இருக்குது. ஆனால் அருள் சொல்கிறாரு, நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தராக இருக்கிறேன். ஹல்லேலூயா. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த அசுத்தத்திலிருந்து பிரிந்து நம்ம பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாடும்போது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதத்தை செய்வேன் என்று சொல்ல தேவன். ஹல்லேலூயா. பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளும் போது ஒரு பிரித்தெடுக்கப்பட்டதான ஒரு வாழ்க்கை வாடும்போது கர்த்தர் நமக்காக வழக்காடுகிற தேவனாக இருக்கிறார். தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக பரிந்து பேசுகிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால நம்ம பயப்பட வேண்டிய அவசியம். ஹல்லேலூயா. சத்துருவோமா அப்படின்னு பயப்படாது, போனா கூட்டு. ஹல்லேலூயா. அப்படின்னு நினைக்க பாசமாக உங்களுக்கு வயசாச்சு, நீங்கள் அப்படி நினைக்கலாம். நாங்கள் இன்னும் வாழ வேண்டிய காலம்லாம் எவ்வளோ இருக்குது, சாதிக்க வேண்டியதெல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு மனசில் நினைக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறான். ஹல்லேலூயா. அதுக்கு நம்ம ஆயத்தப்படணும். ஹல்லேலூயா. நம்ம விரும்பினாலும் விரும்பாத போனாலும் தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்கிறதான வார்த்தை, நம்ம இருக்கணும்னு ஆசைப்பட்டோம்னாக்கா 100 ஆண்டு வாழ போகிறது கிடையாது. ஹல்லேலூயா. உடனே போகணுன்னு நினைச்சாலும் போகவும் முடியாது. நம்ம பட வேண்டியதான பாடுகளை எல்லாம் பட்டு அனுபவித்து ஹல்லேலூயா அதுக்கு பிறகுதான் பரலோகம் போக முடியும். ஹல்லேலூயா. சுத்த பொன்னாக புடமிட்டு, ஹல்லேலூயா, சுத்தமும் வெண்மையும் மக்கப்பட்டவர்களாக புடமிட்டப்பட்டவர்களாக மாறும்போது மாத்திரமே நமக்குள்ள ஒரு சுத்த பொன்னாய் மாறுகிறதான ஒரு அனுபவம் வரும்போது மாத்திரமே
தேவன் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு தொடர்ந்து போட்டு காட்ட விரும்புகிறேன். மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசையும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடையே பூர்ணப்படுத்தணும். ஹல்லேலூயா. மாம்சத்திலும் ஆவியிலும் அப்படிங்கிறதான அந்த காரியம். இன்றைக்கு இந்த சரீரத்தினுடைய சில காரியங்கள்ல அசுசி உண்டாயிருக்கிறது. அவை எவைகள் என்று பார்த்து நாம் கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. வாசிப்போம். ரோமர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஒவ்வொரு வசனத்தையும் ஒரு பெரிய மெசேஜாவே எடுக்கலாம். அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள். பாவத்துக்கு நீங்கள் அடிமைகளாக இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கிறவர்களாக இருந்தீர்கள். இப்படி உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களாலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகள் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனபடியினால் பரிசுத்தமாக்குதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரும்போது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 19வது வசனத்தை வாசிக்கிறேன். உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷன் பேசுகிற பிரகாரமாக பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால நம்முடைய சரீரத்தினால பல பாவங்களை நம்ம செய்திருக்க கூடும். ஹல்லேலூயா. நான் எல்லாரையும் அப்படி சொல்றதுக்கு செய்திருப்பீங்க செஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் சொல்லலை, செய்திருக்க கூடும். ஹல்லேலூயா. ஆனா இப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவை உங்களுடைய அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புப்படுங்க. ஹல்லேலூயா. ரோம சபைக்கு எழுதுகிறதான ஹல்லேலூயா வார்த்தைகள். ஹல்லேலூயா. அப்போ ஒரு சபைக்கு தான் அவர் எழுதுறார். ஹல்லேலூயா. அப்ப ரட்சிக்கப்பட்டதான விசுவாச பிள்ளைகளுக்கு, கர்த்தரை ஏற்றுக்கொண்டதான கர்த்தருடைய பிள்ளைகள் இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக்கொடுங்கள் அப்படின்னு சொல்லணும்னா, ஒருவேளை அவருடைய அவயவங்களை பரிசுத்தமான காரியங்களை நடப்பிக்கும்படி ஒப்பு கொடுக்காதது நிமித்தம் அந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த வார்த்தையை கூறுகிறார். ஹல்லேலூயா. ஆகையினால ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், திருவிருந்து பந்தியில உட்கார்றோம். ஆகையினால வேற ஒன்றும் அசுத்தத்தை செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு பொய் கணக்கு நம்ம போட வேண்டாம்னு சொல்ல வர்றேன். ஹல்லேலூயா. என்ன கேட்டால் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து தேவனுடைய சபையில் அங்கத்தவர்களாக இருந்து திருவிருந்து பந்தியில இருந்து எல்லா காரியங்களையும் செய்யறதான கர்த்தருடைய பிள்ளைகள் துணிந்து செயல்படுகிற இந்த கடைசி கால சபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால தேவன் பரிசுத்தத்தை விரும்புகிற தேவனாக இருக்கிறபடியால் நம்முடைய அவயவங்களில் பரிசுத்த குலைச்சலை உண்டு பண்ணுகிறதால இந்த அவயவங்களை மீண்டுமாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்கள் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்கள் அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில எதை சேர்த்து சொல்றேன், நம்முடைய அவயவங்கள் இன்னைக்கு பரிசுத்தமா இருக்கிறதா அப்படிங்கிறத ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. மொத்தமாக நம்ம அடிச்சது போயிடும், வசனங்களை சொல்லிட்டு பேசிட்டு போயிடும். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் ஆழங்களுக்குள்ள தேவ வார்த்தைகளுக்குள்ள நம்ம கடந்து போகும்போது இவைகளை நான் மேற்கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை மீண்டும் ஒப்பு கொடுக்கத்தக்கதான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவைகளை நான் செய்யலையே, இப்படி நான் நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கத்தக்கதான தருணங்களை தேவன் உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகையினால இந்த வார்த்தைகளை கேட்கும்போது நம்மை
நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாதபடிக்கு தேவனுடைய சமூகத்தில் நம்மை முழுமையாக ஒப்புப்படுத்தி இந்த அவயவங்கள் பரிசுத்தமானதை செய்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. முதலாவது வேற ஒன்று தான் பேசலை, டைரக்டாக போயிடுறேன். நாவல் பரிசுத்தம். ஹல்லேலூயா. நாவல் பரிசுத்தம். மற்றபடி நாவல் குறித்து நம்ம நிறைய பேசியிருப்போம். அதுவும் பெண்கள் கூட்டத்தில் எல்லாம் வேற லெவலில் தீட்டியிருப்போம். ஆண்கள் கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கோம். பெண்களுக்கு நாவு ஆயுதம், ஆண்களுக்கு கை ஆயுதம். ஹல்லேலூயா. சொல்கிறது புரிஞ்சுது பசமான்னு சொல்கிறோம். எத்தனை அடி வாங்கினாங்க, வாய் பேசுறது நடத்துறோமா, பல்லு இல்லைன்னாலும் கிளம்பலான்னு என்ன பேசுதுன்னு தெரியாது இருந்தாலும் அதுவும் இஷ்டத்துக்கு பேசதான் செய்யும். ஏன்னா கை நீட்ட முடியாது, பார்த்தீங்களா, கையை உடைச்சிருவாங்க. அதனால் கை நீட்ட முடியாது. பெண்களுக்கு நாவு ஆயுதம், ஆண்களுக்கு கை ஆயுதம். அதுக்கு மேலே எல்லாம் ஆயுதங்களை எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த கையினால. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நாவை குறித்து அநேக முறை நம்ம பெண்கள் கூட நம்ம தியானித்திருக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புப்படுத்திருக்கிறோம் என்று சொல்லி நம்புகிறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாவல பரிசுத்தம் அப்படிங்கிறதால ஒரு வார்த்தையை பழக்கப்பாட்டில் என்ன பரிசுத்தம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உண்மையாக சொல்கிறேன். நேற்றுக்கு அதாவது இத்தனை வருஷமாக பைபிளை தூக்கி நிறையறேன், வாசிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனால் ரொம்ப அலசி ஆராய்ச்சி அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் ஒரு பரிசுத்தத்தை தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி சில இன்சிடென்ட் எல்லாம் பின்னால் வந்தது, நான் அதை சொல்கிறேன். வாசிப்போம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 1-4 வசனங்கள். ஈசாக்கு முதுமையதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனபோது. இந்த வசனத்தை எல்லாம் நல்ல, அதாவது அந்த திரும்பவும் வாசிக்கிறது என்ன காரணம் அப்படின்னா, ஒருவேளை அவங்க வாசித்தது புரியாமல் இருந்ததுன்னா அந்த மைக்கில் வாசிக்கும் போது சத்தம் அதிகமாக கேட்கும், பார்த்தீங்களா. அதனால் நான் அடுத்த திருத்தமாக வாசிக்கிறேன், நீங்கள் கவனிங்க. ஈசாக்கு முதிர் வயது ஆனதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போனபோது அவன் தன் மூத்த குமாரனாகிய ஏசாவை அழைத்து, என் மகனே என்றான். அவன் இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், நான் முதிர் வயதானேன், என் மரணம் இன்ன நாளில் என்று அறியேன். ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகிய உன் நம்பரா தூணியையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி அதை எனக்கு பிரியமாயிருக்கிற ருசி உள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும், நான் மரணமடையும் முன்னே என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கவும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். ஹல்லேலூயா. கண்ணெல்லாம் இருளடைஞ்சு போச்சு, முதிர் வயதாச்சு, பார்வையற்று போச்சு. இவ்வளோ வயசான பிறகு அந்த நாவலுடைய டேஸ்ட்டும் குறைஞ்சது, கட்டாயம் குறையும். 16 வயசில் சாப்பிட்ட இனிப்பெல்லாம் இப்போ வாயில் வச்சோன்னாக்கா ரொம்ப இனிப்பு தெரியாத மாதிரி இருக்குது, இல்லைன்னா இனிப்பு ரொம்ப தெரிகிற மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா. வயசு 60 ஆகலை, அதுக்கு முன்னாலே அப்படி இருக்குது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படின்னா இந்த ஈசாக்கு எத்தனை வயசாகிருப்பாரு தெரியல, நான் அதை பார்க்கல, உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இருளடைஞ்சு போச்சு, பார்வையும் போய் போச்சு. இந்த ஒரு நேரத்தில் இவருக்குள்ள ஒரு ஆசை, ருசி. ஹல்லேலூயா. ஆமாம், சொல்கிறாரு, முதிர் வயது உள்ளவனாயிட்டேன்னு நான் மரணம் ஆயிரத்துக்குள்ளால
உன்னை அதை ஆசீர்வதிக்கும்படியாக நீ வனத்துக்கு போய் எனக்காக எனக்கு பிரியமாய் இருக்கிற ருசி உள்ள பதார்த்தங்களாக சமைத்து நான் புசிக்கவும் உன்னை ஆசீர்வதிக்கவும் இடத்தில் கொண்டு வா. ஹல்லேலூயா. நாவின் ருசி. ஹல்லேலூயா. நாவில் ஒரு பரிசுத்தம் வேண்டும். ஹல்லேலூயா. சாப்பாட்டு மேலே ஒரு பரிசுத்தம் வேண்டும். ஹல்லேலூயா. இது அப்படியே தியானிச்சுட்டு கண்ணை மூடிட்டு உட்கார்ந்துருக்கும் போது, பாட்டி தூங்குறீங்களா அப்படின்னு கேட்டு, யார்? என் பேர் ஜபா வீட்டு பேர் பையன். அப்படியே யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன், இதை பேசலாமா வேண்டாமா, தப்பாக நினைப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பாட்டை பற்றி ஒன்று சொல்ல வேண்டாம், எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிட்ணும் தான் விருப்பப்படுற பாச்சி தான். ஹல்லேலூயா. ஆனால் அதை கண்ணை மூடி யோசனை பண்ணி வேணுமா வேண்டாமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, பாட்டி இதை பாருங்க பாட்டி அப்படின்னா. சரி, என்னமோ ஒரு நோட்டீஸ் போல் இருக்குது, அந்த பண்டிகைலாம் நடக்குதில்ல, ஒரு வேளை யாராவது கொடுத்துருப்பாங்க என்னான்னு பார்க்கலாம் அப்படின்னு பிடிச்சி பார்த்தா, எங்கள் என்னத்தா போயஸ் கார்டனா நமக்கு அது கடை, அது பேர் எப்படி தானே ஆண்டூர் கேட்டில் இருந்துங்க, போயஸ் கார்டன் அப்படின்னு போட்டிருந்தது. சரி, ஒரு வேளை நிலப்பலம் விற்கிறவன் ஏதோ போட்டுப்பான் போல இருக்கா அப்படின்னு. பாருங்க பட்டி, எனக்கு வாங்கி தாங்க பட்டி அப்படின்னா. அது என்னடா இருக்குது விளையாட்டு பொருளா அப்படின்னு சொல்லி அப்புறம் நான் கண்ணை தேட்டிக்கிட்டு பார்த்தா அதில் அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இது இன்ன விலையண்டு வரைக்கும் போட்டிருந்தது. ஏன்டா சோதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரிப்போ வாங்கலாம் உங்கள் அப்பாட்ட சொல்லி அப்புறம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இடத்த காலி பண்ணாலுமே எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிட்டு, இது அங்கிட்டு போனால் தெரியாமல் உள்ளேருந்து வெளியே போகிறதுக்குள்ளால இந்த சின்னது வந்து, பாட்டி இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டு. அப்போ தான் நான் பாக்ஸு நான் தான் வச்சேன், எனக்கே மறந்து போச்சு. மத்தியானமே ஆப்பிள் பழத்தை வெட்டி வச்சுட்டு, அது ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால எடுத்து வெட்டி வச்சுட்டு, அது கொஞ்சம் செல்லி இங்கெல்லாம் போனதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம், அப்படி பிள்ளைன்னா அப்புறம் வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே வச்சிருந்தேன். இது வந்ததும் பாட்டி இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு. ஐய ஆப்பிள் வெட்டி வச்சது அப்படியே இருப்பார் பாட்டி, மறந்துட்டேன். சரி நான் திறந்தாங்க அப்படின்னு கேட்டு நானும் ஒன்றா திறந்து விட்டேன். அதை எடுத்தது என் கையில் கொடுத்துச்சு. குழந்தைங்க எப்போவும் தான் எடுத்துட்டு போகிறதுக்கு தானே நினைக்கும். அது என்ன சாப்பிடுங்க பாட்டி, குழந்தையா நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேங்கிறத கூட மறந்துட்டு லவக்குன்னு 2-3 பீஸை உள்ள தள்ளிட்டேன். ஹல்லேலூயா. அப்புறம் இந்த நாவை பற்றியெல்லாம் எழுதி முடிச்சுட்டு ஃபைனல் ஸ்டேஜுக்கு வரும்போது என் மகன் எப்போவோ கேட்டது, ரொம்ப நாளாச்சு. ரொம்ப நாள்னால் அந்த லங்ஸில் ப்ராப்ளம் வந்து ஒரு மாதிரி எதை சாப்பிட்டாலும் டேஸ்ட்டு தெரியாத மாதிரி, அப்படி ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருந்தது. நான்வெஜ்ஜை ரொம்ப விரும்புகிறாத ஆள் தான் நான். அதுவும் பொரியல் கறியலெல்லாம் ரொம்ப விரும்புகிறதே கிடையாது. ஆனால் பார்த்திங்கன்னா அவன்கிட்ட திடீர்னு மணி 8 மணிக்கு மேலே கேட்டேன்ட்டு, கொஞ்சம் சில்லி மிளகுத்தூள்லாம் போட்ட மாதிரி இருந்தால் வாங்கிட்டு வா அப்படி. சில்லி தெரியாத சிக்கன் சில்லி வாங்கிட்டு வா அப்படி. அவனும் என்னமோ பாவம், அம்மா பல நாளாக தொடவே இல்லை, சாப்பிட்றதே ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது, என்னமோ இன்னைக்கு வாயை திறந்து கேட்டாங்களே அப்படின்னு பாவம் புள்ள ஊர் முழுசும் தேடினா நான் கேட்ட மாதிரி கிடைக்கல. நான் சாப்பிட மாட்டேன்னு தெரியும் அவனுக்கு, அதனால் கொஞ்சம் பர்ஃபெக்டான ஏரியாவாக பார்த்து போய் பார்த்துட்டு வந்தால் கிடைக்கல. அது கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக வேறு என்னமோ கொண்டு வந்தான், இதை சாப்பிடுக்கமா அப்படின்னு சொல்லிட்டு. அது ஞாபகம் நேற்றைக்கு இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படி யோசிச்சுட்டேன், செட்டு எழுதிட்டேன். ஆனாலும் பேசலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இவன் இதை கொண்டு வந்து அங்கே தட்டில் வச்சு கொண்டாந்து சாப்பிடுங்கம்மா. வாங்கிட்டு வந்தவன் டேபிளில் வச்சுட்டு போகலை, நான் வாங்கிட்டு வந்தது நீங்கள் சாப்பிடுங்க. அது எப்போவுமே அப்படி செய்ய மாட்டான், உடனே கொண்டாந்து நம்ம கொடுத்துட்டு போவோம். அது மாதிரி செய்கிற பழக்கம் இருக்குது. நேற்றுக்கு அதை கொண்டு வந்து சாப்பிடுங்கம்மா, அதெல்லாம் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் கேட்ட மாதிரி இருக்கும் அப்படி. நான் உடனே இதெல்லாம் எடுத்தவா சில்லியை பார்த்தது தொட்டு பார்த்தா சூடாக இருந்தது. சரி சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிட்டேன். நாவல பரிசுத்தம். ஹல்லேலூயா. நம்ம எப்படியெல்லாம் இடப்பட்டு போகிறோம். ஹல்லேலூயா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சாதாரண விஷயம்னு நம்ம நினைப்போம்.
ஹல்லேலூயா. அந்த சாப்பாட்டில் கூட இந்த ருசியை பார்த்து நம்ம சாப்பிடணும்னு விருப்பப்படுறோம். இதுக்கு இந்த நாவுக்கு நம்ம அடிமையாயிடலாம். ஹல்லேலூயா. டேஸ்டாக இருக்குது அப்படின்னு சப்பு கொட்டின்னு நம்ம சாப்பிட்றோம். ஹல்லேலூயா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஈசாக்கு இந்த வயது சென்ற அந்த களவாடியாகி பாவம் போகிற நேரத்துக்கு அதுக்கு அவ்வளோ ஆசை. ருசி உள்ள பதார்த்தமாக நீ செஞ்சு கொண்டு வா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையே ஈசாக்கு தன்னுடைய மூத்த மகனாகிய ஏசாவுக்கு சொல்லும்போது இதை கேட்டுக்கொண்டிருந்தது ஈசாவுடைய மனைவி, இந்த ஏசாவுடைய தாயார் ரெபெக்கா. அவள் கேட்டுட்டு இருந்துட்டு இப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வனத்துக்கு போய் எல்லாம் வேட்டையாடி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிரும். அதனால் அதுக்கு முன்னால் சின்ன மகன் மேலே இந்த ரெபெக்காவுக்கு ஏதோ ஒரு நல்ல பாசம் ரொம்ப அதிகம். ஆகையினால என்னாச்சுன்னா அந்த வெள்ளாட்டுக்கடாவை பிடிச்சி அங்கே உடனே எல்லாம் அவர் சாப்பிட்ற மாதிரி ஈசாக்கு சாப்பிட்ற மாதிரி நல்லா சமைச்சு தன்னுடைய சின்ன மகன்கிட்ட யாக்கோபுகிட்ட கொடுத்தாரு. ஹல்லேலூயா. யாக்கோபை இந்த ஈசாக்கு ஆசீர்வாதமும் பண்ணியாச்சு. ஹல்லேலூயா. இந்த மனுஷன் சாப்பிட்ற காலத்தில் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிள்ளைகளையும் கூப்பிட்டு மூத்த மகனுக்கு கொடுக்க வேண்டியதான ஆசீர்வாதத்தை சொல்லியிருக்கலாம், சின்ன மகனுக்கு கொடுக்க வேண்டியதான ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கலாம். ஹல்லேலூயா. ருசி உள்ள சாப்பாட்டை டேஸ்ட் பண்ணணும், அதுக்கு பிறகுதான் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னதுனால இந்த மூத்த மகன் பர்ஃபெக்டாக வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு வனத்துக்கு போய் எப்போதும் போல வேட்டையாடி கொண்டு வர கடந்து சென்றார். ஹல்லேலூயா. என்ன நடந்தது அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே? மூத்த மகனை ஆசீர்வதிக்க வேண்டியதான் ஆசீர்வாதம் இளைய மகனாகிய யாக்கோபுக்கு சென்றது. ஹல்லேலூயா. அதன் பின்பு இந்த ஏசா வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆசீர்வாதமாகவே எனக்கு இல்லையா அப்பா அப்படின்னு கேட்கும்போது எல்லாவற்றையும் தான் அவனுக்கு கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த டாப்பிக்கை நம்ம விட்டுருவோம். இப்ப என்ன நடந்தது அப்படின்னா, இந்த ஒரு வயசான பாட்டியுடைய நாவின் ருசியின் நிமித்தம் குடும்பம் பிரிந்து போனது, 2 பட்டது. ஹல்லேலூயா. இந்த யாக்கோபு ஏசாவை கொலை செய்யும்படியாக தூண்டப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த நாவின் ருசிக்கு அடிமைப்பட்டது நிமித்தம் அங்க போய் அவன் அது கொண்டு வர்றதுக்குள்ளால இங்க எல்லாமே நடந்து முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால குடும்பத்துக்குள்ளாக ஒரு பிரிவினை உண்டானது. யாக்கோபு தப்பி பிழைக்கும்படியாக லாபான் வீட்டுக்கு போறான். யார் வீடு அது? லாபான் யாரு? ஹல்லேலூயா. இப்படிதான் லாபான் வீட்டில் போய் யாக்கோபு 2 பரிவாரங்களோட திரும்ப வந்தான். ஹல்லேலூயா. அவன் போனது இதனால தான். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நாவின் ருசி குடும்பத்தையே பிரிச்சிருது. ஹல்லேலூயா. பின்னால் வர ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் என்னாகும் 25ஆம் அதிகாரத்தில் முதல்ல சில வார்த்தைகளில் நம்ம நேற்றைக்கு படித்தோம், அதை திரும்ப சொல்கிறேன். இஸ்ரவேல் சித்திமிலே தங்கி இருக்கும்போது மோவாபிய ஸ்திரீகள் தங்கள் செய்த விருந்துக்கு சென்றபடியினால் அங்கு வேசித்தனம் உண்டானது. ஹல்லேலூயா. எங்கே போனாங்க? விருந்துக்கு போனாங்க. ஹல்லேலூயா. விருந்துக்கு போனதுனால அங்கே வேசித்தனம் உண்டானது. விலக்கப்பட்ட கனியினுடைய ருசி ஏவாளை பாவம் செய்ய வைத்தது. தோட்டத்தை விட்டு வெளியே போக வேண்டியதான சூழ்நிலை உருவானது. எஸ்தரின் விருந்து ஆமானுடைய உயிருக்கு ஆபத்தாய் மாறினது. ஆமான் மட்டுமா போனான், குடும்பமே தூக்கு மரத்தில் தொங்கிச்சு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோபுவனுடைய குமார யோபு 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிச்சோம் அப்படின்னா, வாசிங்க, நான் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறேன். 1ஆம் அதிகாரம் 4-5 மட்டும். செலுத்தினான். போதும். பார்த்தீங்கன்னா
யோவனுடைய குமாரர் அவனவன் தந்தன் நாளிலே தந்தன் வீட்டிலே விருந்து செய்து தன் 3 சகோதரிகளை தங்களோட போஜனம் பண்ண அழைப்பார்கள். விருந்து செய்கிற அவருடைய நாள் முறை முடிகிற போது யோபு ஒருவேளை என் குமாரர் பாவம் செய்து தேவனை தங்கள் இருதயத்தில் தூசித்திருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை அழைத்தனுப்பி பரிசுத்தப்படுத்தி சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப விருந்து வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அங்கே பிரச்சனை இருக்கு. ஹல்லேலூயா. ஆமாம், கல்யாண வீட்டுக்கு போய் தான் கண்டு கூடனா அப்புறம் அங்கேருந்து தான் பேச தொடங்கும். ஹல்லேலூயா. புரியும் புரியும். ஹல்லேலூயா. கல்யாண வீட்டில் ரிசப்ஷனில் ரொம்ப நேரம் தாங்க உட்காந்துருக்க வேண்டியது இருந்தது. அப்போ தான் நான் புதுசாக ஒரு நபரை பார்த்தேன். உடனே நான் நம்பர் வாங்கினேன், அவர்கிட்ட பேச தொடங்கினேன். ஹல்லேலூயா. இங்கே எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மேரேஜ் வீட்டுக்கு போனேன். அங்கே பல வருஷத்துக்கு முன்னால், இப்போ 18, 19, 20 சந்தித்த 4 நபரை நான் புதுசாக பார்த்தேன். ஓ, இன்னும் உயிரோட தான் இருக்கிறா? ஹல்லேலூயா. திருநெல்வேலி பாஸ் இருக்கிறா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே நம்பர் வாங்கி பேச தொடங்கி அசுத்தம் குலைச்சலாகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கேருந்து? விருந்து வீட்டில், கல்யாண வீட்டில். ஹல்லேலூயா. இந்த நாவின் ருசியை அடக்க முடியாமல் வீட்டில் இருக்க பிள்ளைகள் இப்போ என்னன்னாக்க வீட்டில் செய்கிறதெல்லாம் சுத்தப்படலை அப்படின்ட்டு ஹோட்டலில் போய் உட்கார்ந்து சாப்பிட்றாங்க. ஹல்லேலூயா. வேண்டான்னு சொல்லாங்க. ஹோட்டலுக்கு போங்க, நாங்களும் போவோம். ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்க நாங்களும் போவோம். வீட்டில் 2 கிழமை சொல்லுவேன், இவ்வளோதான் பைசா, இவ்வளோதான், இதுக்குள்ளால என்ன சாப்பிடணுமா சாப்பிட்டுக்குங்க. ஹல்லேலூயா. இதுக்கு மேலே அது அளவு தான். என்னன்னாலும் இதுக்கு கீழே போனால் கடையில் ஒன்றும் இல்லை, நாத்தம்தான். வாயில் இருக்கிற வரைக்கும் தான் ருசி. ஹல்லேலூயா. இப்போ இவ்வளோ தான் செலவு பண்ண முடியும், அது சாப்பிட்டா போதும். ஹல்லேலூயா. குடும்பமாக போவோம், சாப்பிடுவோம், பிள்ளைகளுக்கு ஊட்டி விடுவோம், பிள்ளைகளுக்கு செய்வோம், பிள்ளைகளுக்கு கேட்குறத வாங்கி கொடுப்போம். ஹல்லேலூயா. அது ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒருக்க அது நடக்கும். அதுக்கு மேலே குழந்தைங்க ஏதாவது கேட்டது அப்படின்னு சொன்னால், ஒரு பரோட்டாவோ ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னாக்க 4 பரோட்டா கடையில் போய் வாங்கிட்டு வருவாங்க. 2 பேருமே இருக்காங்க. கடையில் போய் வாங்கிட்டு வீட்டில் கொண்டு வந்து இங்கே உட்காந்து சாப்பிடு. ஹல்லேலூயா. எந்த நாளும் ஹோட்டலில் போய் நான் பிள்ளைய கொண்டு போய் விட்டு, இல்லை நீங்கள் போயிட்டு வாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளைகளை அனுப்புனது கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பட்டுச்சிங்க எல்லாம் சேர்ந்து போனாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா. அவங்களுக்கு ஏற்ற ஜோடிகளோட கடந்து போய் சென்று விருந்து சாப்பிட்டு நாவனுடைய ருசியை டேஸ்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, தங்களுடைய சரீரத்தையும் அசுத்தப்படுத்தி விடுகிறார்கள். ஹல்லேலூயா. இந்த கடைசி கால சபைக்குள்ள நாவல ஒரு பரிசுத்தம் நமக்கு அவசியம் தேவையா இருக்கிறது. ஹல்லேலூயா. சாப்பாட்டின் மேல இருக்கிறதான அந்த ருசிக்காக கவிழ்ந்து விடாதபடிக்கு ஹல்லேலூயா அந்த நாவை காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவி நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. வீட்டிலிருந்து பிள்ளை கிளம்பும் போது எங்க போறேன்னு கேட்கணும். ஹல்லேலூயா. வைராக்கியமா சொல்றேன், தேவனுடைய சபையை ஒருவன் கெடுத்தார், தேவனுடைய ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார். அதுதான் வேத வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தை கெடுக்கக்கூடியதான காரியங்களை நானோ என்னுடைய பிள்ளைகளோ செய்தோமே ஆனால் தேவன் என்னையும் என் குடும்பத்தை அவர் கெடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிள்ளை நான் சாப்பிட போறேன்னு சொல்லும் போது 8:30 மணி 9 மணிக்கு நம்ம அனுப்புறோம், போயிட்டு வா. ஹல்லேலூயா. யாரு? கிறிஸ்தவ விசுவாசி. ஹல்லேலூயா. பல ஆண்டுகள் ஆராதிக்கிற விசுவாசி தான் பிள்ளைய அனுப்புது. ஏன் என்னத்துக்கு போற, யார் கூட வர்றா, எந்த ஊர்ல போய் சாப்பிட போற, என்னைக்காவது கேட்டுப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனுப்புறவங்களுக்கு தெரியும். அடுத்தது என்னன்னா, நான் சம்பாதிக்கிறேங்கிற திமிரு. உங்ககிட்ட காசா கேட்டேன், நான் போயிட்டு வரேன். இப்படி போகுது சிலதெல்லாம், இப்படி போகுது. இதனால் என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பரிசுத்தத்தை இழந்து விடுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
நாவின் ருசி சில நேரத்தில் நம்முடைய பரிசுத்தத்தை இழந்து போகத்தக்கதான கிரியைகளை நடப்பிக்கிறதாக இருக்குது. ஹல்லேலூயா. இந்த சரீரம் கர்த்தருக்குரியது. ஹல்லேலூயா. இந்த சரீரம் கர்த்தருக்குரியதா இருக்கிறபடினால தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, சரீரத்தினாலும் ஆவியினாலும் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக கிரயத்துக்கு கொள்ளப்பட்டதான இந்த சரீரம், விலைக்கு வாங்கப்பட்டதான சரீரம். ஹல்லேலூயா. சாதாரண பணத்தை கொடுத்து வாங்கப்பட்டதல்ல. ஹல்லேலூயா. பரிசுத்த ரத்தத்தை சிந்தி வாங்கப்பட்டதான இந்த சரீரத்துக்குள்ள பாவம் ஆனாது இருக்கும்படியாக காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவி நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க. இந்த கால ட்ரெண்டில் எங்கள் பிள்ளைங்க வாழ்கிறாங்க. எப்படி? இந்த கால ட்ரெண்டில் உலக மனுஷன் கூட செய்யாத காரியம், ஒரு இந்து மனுஷன் கூட செய்யாத காரியத்தை இன்னைக்கு கிறிஸ்தவ மக்கள் செஞ்சுட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. போயிட்டு வா, ஃப்ரீயாக போயிட்டு வா. வீட்டுக்குள்ளே 4 சவத்துக்குள்ளே நீ உட்கார்ந்தே இருந்தேன்னா உலகத்தை பற்றி ஒன்றுமே தெரியாதபடின்னு சொல்லி அனுப்பி விடுகிற பெற்றோர்கள் இன்றைக்கு சபைக்குள்ள, இந்த கடைசி கால சபைக்குள்ள இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இன்னும் கட்டுப்பட்டியா பிள்ளை வீட்டில் இருக்கட்டும்னு நினைக்கிற ஒரு சில பெற்றோர்களும் இருக்கணும். இல்லைன்னுலாம் சொல்றது இருக்கணும். ஹல்லேலூயா. தான் பத்த ஆம்பளை பையன் கூட வெளியே போய் சாப்பிட்றதுன்னா அனுமதி கொடுக்க மாட்டோம். ஹல்லேலூயா. எங்கள் பிள்ளைங்க எங்கேயாவது வெளியே போயிட்டாங்க அப்படின்னா லேட்டாக நானே ஃபோன் பண்ணி சொல்லுவேன், என்கிட்ட இவ்வளோ நேரமாட பசியோடு இருப்பீங்க, எங்கேனே ஒரு கடையில் திருப்போல ஒரு 100 ரூபா கொடுத்தா சாப்பாடு கிடைக்குது, பசியோடு இருக்காதுங்க, சாப்பிடுவாங்க. எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்களே, அது இருந்த போது நைட்டு கூட சாப்பிட்டுக்கலாம், நேரம் ஆச்சு சாப்பிடுவாங்க. ஹல்லேலூயா. ஆம்பளை பிள்ளைகளே அப்படி யோசிக்கும் போது பொம்பளை பிள்ளைகளை வச்சிருக்கிறவங்க நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு நாம வீட்டில் நம்ம மருமகள் வந்திருக்கா, ஒரு நாள் வீட்டை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. வேறு லெவல். என் மகனும் வீட்டை விட்டு வெளியே போய் இருந்து படிச்சுட்டு வந்தா, ஒரு நாள் அப்படிலாம் போய் உட்காந்து தின்னுட்டு வந்ததெல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா. அந்த கேம்பஸுக்குள்ளே எல்லா கேன்டீன் எல்லாம் இருக்குது. எல்லாம் அவசரப்பட்ட ஒரு காஃபியோ டீயோ போய் குடிச்சிட்டு வருங்களே தவிர மற்றபடி எங்கேயும் போனது கிடையாது. பள்ளிக்கூடத்தில் இதுன்னு சொல்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் புதுசாக பிள்ளைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. நாவின் ருசி நம்முடைய பரிசுத்தத்தை கெடுத்து போடுகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஜாக்கிரதையா இந்த நாட்களில் விழிப்போடு நம்ம இருப்போம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை தேவனுக்காக வளர்த்திட முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை மிகவும் கஷ்டம். நம்ம பிள்ளைகள் மூலமாக நம்முடைய குடும்பம் சிதைக்கப்படுகிறதான ஒரு சூழ்நிலை, பிரிந்து போகக்கூடியதான ஒரு சூழ்நிலை அந்த ஈசாக்குடைய குடும்பத்தில் வந்தது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான சூழ்நிலைகளுக்கு நாம் இடம் எடுக்காதபடி ஜாக்கிரதையா இருக்க பரிசுத்த ஆவி நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. இயேசு 40 நாட்கள் உபவாசித்து முடிந்த பின்பு பிசாசு வர்றான். இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிட பிசாசு தோன்றான். 40 நாள் சாப்பிடாமல் இருக்கிறார் அப்படின்னா அவர் தேவன், 100% தேவன். ஆனால் 100% மனிதனாகவும் பூமியில் வாழ்ந்தார். அப்போ அவருக்கு பசி இருக்குது, அவருக்கு உணர்வுகள் இருக்குது, மற்றவங்களை பார்க்கும்போது இறக்கு குணம் இருக்குது, மற்றவங்களை மன்னிக்கக்கூடிய இறுதியும் அப்படி எல்லாமே இருக்குது. ஹல்லேலூயா. ஆனால் பசியும் அவருக்கு இருந்தது. 40 நாட்கள் சாப்பிடாமல் பசியாமலும் குடியாமல் இருந்துட்டு வர்றது இல்லையா? அப்போ அந்த பசி இருந்த இதை பிசாசு அறிந்து அவரை எப்படியாக அந்த அந்த பிரதிஷ்டையை கவர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த சோதனையை கொண்டு வரான். என்ன சொல்கிறான், இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிடலாமே, ரொம்ப பசியோடு இருக்கிறீங்களே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ அவர் சொல்கிறாரு, மனுஷன் 40 நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையினால பிழைப்பான். அப்போ இயேசுவுக்கே சர்வ வல்லமையுள்ள தெய்வத்துக்கே அந்த சோதனை அப்படின்னா மாம்சமாகிய மனிதர்களாகிய நமக்கு இவ்வளவு சோதனை வரும். ஹல்லேலூயா. நேற்றைக்கு வந்த சோதனையெல்லாம் அதுக்கு தான் முதல்ல நான் உங்களுக்கு சொன்னேன். 1 by 1 சோதிக்க வந்தது. அப்பவும் எனக்குள்ள விழிப்பில்லாதானே வேண்டான்னு சொல்லலை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
கிடக்குதுடா, ரொம்ப நாளைக்கு பிறகு ரொம்ப சூடாக இருக்குது, பரவாயில்ல, மிளகுத்தோல்லாம் போட்டு நல்லா நீட்டாக வச்சுருக்கான் அப்படின்னு நமக்குன்னு ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் யோசிக்க கத்த நமக்கு உதவி செய்வாராங்க. நம்ம விருந்து சாலைக்கு போனாலும் சரி, இல்லை ஃப்ரெண்ட்ஸுகளாக சேர்ந்து நம்ம சாப்பிட போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, தாய் தகப்பனை பெற்றோரை விட்டு தனியாக போகிற இடங்களில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க கத்த நமக்கு உதவி செய்வாராங்க. பொம்பளை பிள்ளைகள்லாம் ரொம்பலாம் இல்லை, பேச்சுலர்ஸு 1-2 தான் இருக்குது பாவம். ஆமாம் ஆமாம், நீங்களும் ஜாக்கிரதையாக இருந்து மற்றவர்களையும் ஜாக்கிரதையாக இருக்க நீங்கள் சொல்லும்படி உங்களை அன்பாக கேட்குறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெற்றோர்கள் அனுப்புகிறோம் பார்த்தீங்களா பிள்ளைகளை, நம்ம ரொம்ப அதிக ஜாக்கிரதையாக இருக்க உங்களை அன்பாக கேட்குறேன். உங்களுக்கு என்ன பாசமா, நாங்கள் எங்கள் பிள்ளைகளாச்சு, நாங்கள் எங்கள் பிள்ளைகளை வளர்ப்போம், நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு முச்சை கட்டிக்கிட்டு ஏமாவே அடிக்கடி சொல்லணும். சிம்பிளாக பேசினா போதுமா, சத்தம் நல்லா வரும், உங்களுக்கு நல்ல சவுண்டு தான் வச்சுருக்குறோம். அப்படி மூச்சை கட்டிக்கிட்டு ஏன் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்போம். அதுபோல் நீங்கள் ஏன் மூச்சை கட்டிக்கிட்டு பேசுகிறீங்க, நாங்களாச்சும் எங்கள் பிள்ளைகளாச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது, உண்மைதான். ஆனால் உங்களாலேயும் உங்கள் பிள்ளைகளாலேயும் சபை தீட்டுப்படுது. ஹல்லேலூயா. சபை பரிசுத்த குலைச்சல் அடைகிறது. ஹல்லேலூயா. ஆகையினால தான் சொல்கிறேன், இப்படிப்பட்டதான காரியங்களை செய்யாதபடிக்கு பெற்றோராகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க உங்களை அன்பாக கேட்கிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள். ஹல்லேலூயா. அதையும் சொல்லிட்டு போயிடும். பரிசுத்த உபவாச எத்தனை பேர் இன்னைக்கு சாப்பிட்டு, நான் முதல்ல சொல்லிட்டேன், மாத்திரை கீத்திரெல்லாம் போடுறவங்க சாப்பிடுங்கன்னு சொன்னேன். நான் நிறைய பேர் உபவாசமாக வந்திருக்கீங்க, உண்மையாக சொல்கிறேன். இதற்கேற்ற பிரதிபலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. நான் அதான் சொல்கிறேன், என்னடா நம்ம சாப்பிட்டுட்டு போகலாமா, வாங்க, உங்கள் பலவீனம் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு வேளை சாப்பிட்றவன் யார்? யோகி. 2 வேளை சாப்பிட்றவன் தியாகி. ஒரு வேளை சாப்பாட்டை தியாகம் பண்ணியிருக்கான். 3 வேளையும் சாப்பிட்றவன் ரோகி. மாத்திரை போடணும்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா, ரோகி தான். சரி, உடம்பு முடியல, மாத்திரை போட்டு தான் அவனும், இல்லைன்னா நிற்க முடியாது, ஒரு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையை போட்டு தள்ளுற பார்த்தீங்களா, அவன் ரோகி. 3 வேளையும் சாப்பிட்றான், வேறு வழி இல்லை அப்படின்ட்டு. அதுக்கு மேலேயும் சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா, அவன் துரோகின்னு சொல்கிறேன். இதுவரைக்கும் சொல்லாத ஒரு வார்த்தை, யோசிச்சு பார்த்தேன், நம்ம எக்ஸ்ட்ரா ஒன்று கூட சொல்லணுமே அப்படின்னு. மண்டை கூட எப்படி வேலை பார்க்குது பார்த்தீங்களா, துரோகி. அதுக்கு மேலே திங்கிறான்னா சோத்து பானையாதான். ஹல்லேலூயா. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த உபவாச நாட்களில் உண்மையோடு கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய கண்ணீர் ஜெபத்துக்கு தேவன் பதிலை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சாப்பாட்டின் ருசியை மறந்து, சாப்பாட்டை மறந்து தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதற்கேற்ற பலனை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, நீ போஜன பிரியனாய் இருந்தால் உன் தொண்டையிலே, நீங்க தான் சொல்றீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாக்கோபு நிருபம் 3ஆம் அதிகாரம் 2லேருந்து 10 வசனங்கள் வரையிலும் நீங்கள் வீட்டில் போய் இன்னும் உட்காந்து தெளிவாக வாசிங்க. அவன் பற்றி நிறைய பேசியிருக்கோம், அதனால இன்னும் தெளிவாக வாசிங்க. அதில் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை மட்டும் நம்ம வாசிக்கலாம். எல்லாமே மிருகங்கள் வரைக்கும், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டதும் உண்டு. ஹல்லேலூயா. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் போச்சா இருக்காது இல்லையா? இதெல்லாம் பேசும்போது வாய்ப்பு இல்லை. ஹல்லேலூயா. என்னால் கேட்குதா?
மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள், நீர்வாழும் ஜந்துக்கள் ஆகிய இவைகளின் சுபாவம் மனுஷ சுபாவத்தால் அடக்கப்பட்டது உண்டு. இதுக்கு ஒரு டெபினிஷன் என்னன்னா, ஊரும் பிராணி சிலதெல்லாம் வீட்டுக்கு வந்ததுன்னா கரப்பாம்பூச்சி, பூராம் இதெல்லாம் வந்தது அப்படின்னா நம்ம சும்மா இருப்போமா? அழிஞ்சு நொறுக்கி தூக்கி வெளியே போட்டுரும். ஆடு மாடு மிருகங்களை பார்த்திங்கன்னா அதை நம்ம சாப்பாட்டுக்கு அது வேற ஒரு இடத்துல பச்சையாக இருக்கிறதுக்கு தேடி சாப்பிட்றதுக்கு போகும். நம்ம என்ன பண்ணுவோம்? உனக்கு இங்கே போட்டிருக்க சாப்பாடு பத்தாதா அப்படின்னு சொல்லிட்டு அதை இழுத்து இங்கே கட்டிடுவோம். அப்போ இதெல்லாம் நமக்கு அடங்கி போகுது. அந்த நாவை அடக்க ஒருவனாலும் எவ்வளவு மோசமான நாவ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கேதுமான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாவானது அடங்காத நாவு. நாவை குறித்து நிறைய இருக்குது, நீங்கள் வீடுகளில் நீங்கள் வாசிங்க. ஹல்லேலூயா. இந்த நாவை அடக்க ஒருவனாலும் கூடாது, ஆனால் தேவனால எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. தேவனுக்கு இதை நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னா, அதுதான் முதல்ல வாசித்ததான வசனம். ரோமர் 6:19 உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிறவர் அகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்தது போல இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய சமூகத்தில் நம்மை அடிமைகளாக ஒப்பு கொடுத்து அதை பிரதிஷ்டை பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த நாவு தேவையில்லாத காரியத்தெல்லாம் பேசாது, நாவு அடங்கும். ஹல்லேலூயா. சண்டை பண்ணும்போது எதிர்த்து பேசணும் அப்படிங்கிறது, பேசணும்னு நமக்கு வேகமெல்லாம் வரும். ஆனால் நான் ரட்சிக்கப்பட்டவ, அதனால் நான் பேசக்கூடாது, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் அமைதியாக போகணும் அப்படின்னு மனசில் யோசித்து அந்த மன நிலைமைக்குள்ளே நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்ம பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவங்கிட்ட பேசுறதும் ஒன்று தான், அந்த சொபத்துக்கிட்ட பேசுறதும் ஒன்று தான். ஏன்னா ரிப்ளை வரல அப்படிங்கும்போது பால் பின்னால் வந்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அங்கே ஒருத்தர் வாங்கிறதுக்கு ஆள் இருந்தால் தான் பாலை வாங்க முடியும். பாலை வாங்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா திருப்பி வரும். ஹல்லேலூயா. அதுபோல் எரிஞ்சு பார்த்துட்டு இது ஒன்றும் சுத்தப்படாது, இது ஒரு பொம்பளையாக இருக்குமா, என்ன சூடு சொன்னே ஹெல்லியாட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் போயிட்டு போகுது. ஹல்லேலூயா. ரிட்டன் பேசாமல் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. நாவை அடக்க என் தேவனால கூடும், பரிசுத்த ஆவியானவர்களால கூடும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதான கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நாவை அடக்கத்தக்கதான பலனை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாவை அடக்க ஒரு மனுஷனால கூடாது அப்படின்னு சொல்றாரு, ஆனா நாவை அடக்க தேவன் ஒருவரால் முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அதை அடக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பரிசுத்தம் அடைய வேண்டியதான பகுதி வார்த்தைகளில் பரிசுத்தம். வார்த்தைகளில் பரிசுத்தம். ஹல்லேலூயா. பேச்சு, வார்த்தை, பேச்சு, சம்பாஷணை இவைகளெல்லாம் ஒரே கேட்டது. ஹல்லேலூயா. ஏசாயா 6:5 வாசிப்போம். சீக்கிரம் மக்களுக்கு போகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 6:5. அதுக்கு பின்னால் உள்ளது அப்புறமா வாசம். அப்பொழுதுதான், ஐயோ அதம்மானே, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாய் இருக்கிறவன், சேனைகள் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் கண்டதே. ஹல்லேலூயா,
எப்ப சொல்றான், உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டே, அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்டதான தேவனுடைய மகிமை தேவாலயத்தை மூடிக்கொண்டிருந்த நேரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி ஒப்புக்கொள்கிறதான ஒரு விஷயம், ஹல்லேலூயா, நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், அசுத்த உதடுகளுடைய ஜனங்கள் நடுவில் நான் வாசமா இருக்கிறவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாப்பாட்டை சாப்பிடும்போது ஒரு முட்டை என்ன சொல்லுவாங்க, இந்த ஒரு மாதிரி குழம்புலான்னு செஞ்சு தருவாங்களே, ஆஃப் ஆயில் சாப்பிடும்போது இப்படி எடுத்து வாயத்தது அப்படியே பட்டுக்கலாம். அதுக்கு உதடெல்லாம் தேவை இல்லை. ஆனால் பேசும்போது, வார்த்தைகளை பேசும்போது உதடு ரெண்டு சேர்ந்தாதான் வார்த்தை வெளியே வரும். ஹல்லேலூயா. அப்ப அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி ஒப்புக்கொள்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயின் வார்த்தைகள் 7 விதமான காரியங்களை செய்கிறது. ஹல்லேலூயா. கெட்ட வார்த்தைகள் ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஹல்லேலூயா. நம்ம பேசாம இருக்கிறோமா? ஆமா, நம்ம கிட்ட வார்த்தை பேசுறது இல்லை. ஹல்லேலூயா. நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த மாதிரி ரொம்ப டீப்பாக பேசுவோம் பார்த்தீங்களா, அதுதான் கெட்ட வார்த்தை. நான் அந்த கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுகிறதே இல்லை பாசமா. பைபிள் எடுத்து ஞானசானம் எடுத்ததுலேருந்து நான் அந்த வார்த்தையெல்லாம் விட்டுட்டேன், நான் பேசுறதில்லை, அது ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் நம்ம பேசுறது என்ன பேசுவோம் தெரியுமா? பலவீனப்பட்டவனை பார்க்க போய் இருக்கிறான்னா நம்ம சொல்லுவோம், இந்த மாதிரி பலவீனம் நிறைய பேருக்கு வந்திருக்கு, ஆனால் அவங்க ரொம்ப நாள் வாழலை. பேசுகிறோமா இல்லையா? பேசுகிறோமா இல்லையா? பேசுகிறேன், கேள்விப்படுறேன், அதனால தான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, என்ன சொல்லுவோன்னா, அவங்க சோர்ந்து போகக்கூடிய வார்த்தைகளை, ஏதோ ஒரு நிலைமையில பாவம் கஷ்டத்தோடு இருப்பாங்க, அவங்கள பார்த்து சோர்ந்து போகக்கூடியதான வார்த்தைகளை நம்ம சொல்லுவோம். உற்சாகமான வார்த்தைகளை சொல்லி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, கத்தரால் அதெல்லாம் அதெல்லாம் கூடும். இதெல்லாம் மாற்றி வேற நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு அவரால் அப்படி. ஏன் உட்காந்து பயப்படுறீங்க? உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, வாங்க நம்ம ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு உற்சாகப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நம்ம பேச முடியும். நம்ம யாரு? விசுவாசி. ஹல்லேலூயா. நம்ம அவங்கள சோர்ந்து போகிற நிலைமையில அவங்கள வேற லெவலில் கொண்டு போயிடலாம். ஹல்லேலூயா. பலவீனப்படுத்துகிற வார்த்தைகள் நம்ம பேசிடுறோம். ஹல்லேலூயா. இதைத்தான் இன்னைக்கு கெட்ட வார்த்தைகளாக கிறிஸ்தவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம். எபேசியர் 4:29. பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள் கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? மனுஷர் பேசி வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. மனுஷன் பேசுகிறதான வீணான வார்த்தைகள் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கிறதான அந்த 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 ஜாக்கிரதை நம்முடைய இருதயத்தில் காணப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 4:29. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள். கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். மத்தேயு சுவிசேஷம் 12:36. மனுஷர் பேசுகிற வீண் வார்த்தைகள். ஹல்லேலூயா. 7 விதமான வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா? அதை தான் நான் உங்களுக்கு கோடிட்டு காட்டி அந்த இருப்பிடங்களை காட்டி கடந்து செல்கிறேன். ஹல்லேலூயா. எபேசியர் 4:29. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். மத்தேயு சுவிசேஷம் 12:36. மனுஷர் பேசுகிற வீண் வார்த்தைகளை குறித்து தேவனுக்கு நியாயத்தீர்ப்பு நாட்களில் நம்ம கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்போஸ்தலர் 5:3. பொய்யான வார்த்தை.
பொய் சொல்கிறதுக்கு சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அனனியா சப்பீரா அவர்கிட்ட பேதுரு கேட்கிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். பம்பு வார்த்தைகள். இரண்டாவதாக அதே இதில் 5வது பகுதி 5வது எபேசியர் 5:4 சொல்லப்பட்டது புத்தீனமான பேச்சு. எபேசியர் 5:4 சொல்லப்பட்டது பரியாசமான வார்த்தை. எபேசியர் 5:4 4 காரியம் இருக்குது. வம்பு வார்த்தைகள். சில பேர்கிட்ட பேசணும் அப்படின்னா ஒரு மாதிரி கிரிட்டிக்கலாகவே பேசுவாங்க, நம்மளை டிஸ்ட் பண்ணி விட்டு கோபம் வர வைப்பாங்க. யார்? விசுவாசிகள், வேற யாரு? விசுவாசிகளே தான். நம்ம சமாதானமாக ஒரு வார்த்தையை கேட்போம், அவங்க அதை வம்பாக மாற்றி வேற ஒரு ஆப்போசிட்டான வார்த்தையை சொல்லும்போது, நெகட்டிவாக வார்த்தையை சொல்லும்போது நமக்குள்ள கஷ்டமாக உங்களுக்கு கோபம் வருமா? வருதே வருதே. ஹல்லேலூயா. வருதே. நம்ம கோபப்படக்கூடாதுன்னு பிரதிஷ்டை பண்ணி போயிடணும். காம்பவுண்டை விட்டு வெளியே போனோம் அப்படின்னா கோபப்படுத்துகிற மாதிரி ஒவ்வொரு இன்சிடெண்ட்டும் வரும்போது இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். எவ்வளோ நேரம் இயேசுவின் ரத்தம் சொல்கிறது? அதுக்கு மேலே நம்மளை டெம்பராகி ஒரு ஒளி பண்ணும்போது வெடிச்சு தள்ளிடலாம். ஹல்லேலூயா. சிதறிடுது. அப்புறம்தான் பேசின தப்பு தான், மன்னிச்சிருங்க. ஹல்லேலூயா. ஆவியானவர்களுள்ள இருந்து வேலை பார்க்குறாரு பற்றியதா, அதனால் நமக்கு மனசு பொறுக்காது. ஹல்லேலூயா. 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 பரியாசமான வார்த்தைகள். சில பேர் பரியாசமாக பேசுறது. உங்களால் முடியுமா? சொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு அங்கே நாம் இங்கே பேசணும்னா அங்கே 4 பேர் உட்கார்ந்து நம்மளை பரியாசமாக பேசுவாங்க. ஹல்லேலூயா. ஒரு பரியாசமான வார்த்தைகள். வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். வெளிப்படுத்தல் 12:10. இரவும் பகலும் நம்முடைய சகோதரர்களே குற்றம் சுமத்தும் பொருட்டு நம்மை குற்றம் சாட்டுகிறவர். ஹல்லேலூயா. யாரு? விசாசு. ஹல்லேலூயா. அப்ப இரவும் பகலும் ஓயாம அவன் நம்மளை குறித்து குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கான். ஆமாம், நீங்க தான் சொல்றீங்க பர்ஃபெக்ட் புள்ளின்னு. அங்கே பாருங்க அவன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத பாருங்க அப்படின்னு ஆண்டோட்ட குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்கான். ஒவ்வொரு பாவத்தையும் அவன் கொண்டு போய் ஒன் பை ஒன்னா அங்கே சேகரிச்சுக்கிட்டே இருக்கான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நேரம் அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடினால அடப்படம் நான் பார்த்துக்கிறேன். நம்ம லேங்கில் சொல்கிறேன், நான் பார்த்துக்கிறேன். என் பிள்ளைய பற்றி நீ இப்படியெல்லாம் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி சில நேரம் கடித்து கொள்வாரான்னு தெரியும். ஹல்லேலூயா. 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 நான் இதில் அந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்குள்ள இப்படி நான் இமேஜ் பண்ணேன். அப்போ இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவன் நம்மை குறித்து குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படாதவனை குறித்து அவன் குற்றம் சாட்டல. ரட்சிக்கப்பட்டு வேதாகமத்தை கையிலிருந்து கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து சத்துவாகிய சாத்தான் அவருக்கு முன்பதாக இரவும் பகலும் நம்மை குறித்து குற்றம் சாட்டுகிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம பண்ண குற்றத்தை நாம மறைக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். 4 செவத்துக்குள்ள தானே நடந்தது, வெளியே இருக்க உங்களுக்கு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம மறைக்கிறான். ஆனால் பிசாசுக்கு எல்லாம் தெரியும். உடனே அவன் படம் போட்டு கட்டிக்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அதை வெளிப்படுத்திடுறான். ஹல்லேலூயா. உடனே குற்றம் சொல்றான். ஹல்லேலூயா. அங்கே பாருங்க, பரிசுத்த வாட்டின்னு சொன்னீங்களே, பரிசுத்த வாங்கன்னு சொன்னீங்களே, அவன் பண்ற அயோக்கியத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருக்கு அவன் வெளிச்சம் போட்டு காட்டுகிறான். ஹல்லேலூயா. குற்றம் சாட்டுகிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. குற்றம் சாட்டுகிற வார்த்தைகளை அவர் பேசுகிறவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. ஆகாத சம்பாசனைகள் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். ஹல்லேலூயா. சம்பாசனை தேவைதான். நான் ஓவர் டாக் பண்ணோம்னாக்கா அதனால பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் சரி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஆகாத சம்பாசனம். காரியத்தை கேட்கணுமா, இந்த விஷயம் இதுவா அப்படின்னு கேட்டோமா வச்சோமான்னு இருக்கணும். ஹல்லேலூயா. சும்மா தேவையில்லாத ஃபோனில் பல மணி நேரம் பேசி 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 அவனை பேசி இவனை பேசி புருஷனை பேசி பொண்டாட்டியை பேசி மக்களை பேசி அடுத்தவனை பேசி ஊழியக்காரனை பேசி ஹல்லேலூயா. இன்னும் என்ன பேசுவாங்கன்னு எனக்கு தெரியும். பல மணி நேரம் பேசுகிறாங்க. சில பேர்லாம் பல மணி நேரம் ஃபோனில் எப்பவும் போகணும் கைமா தான் இருக்கிறாங்க. இந்த பேச்சை மட்டும் குறைக்கிறதுக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எனக்கிட்ட சொன்னவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி என்ன பேசுவாங்கன்னு தான் எனக்கு ஒன்றும் புரியல. ஒரு டாபிக் எடுத்து பேசுவாங்களா, இந்த டாப்பிக்கில் பட்டிமன்றம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு வேளை பேசுவாங்களான்னு எனக்கு தெரியும். ஹல்லேலூயா. பட்டிமன்றம் பண்ணி ஆகாத சம்பாஷணை நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். எங்கே போனால் என்ன பண்ணலாம் ஏது செய்யலான்னு திட்டம் போட வைக்கும். ஹல்லேலூயா. அது புருஷனுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க வைக்கும், மனைவிக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க வைக்கும், பிள்ளைகள் பெற்றோருக்கு விரோதமாக அதை எதிர்த்து நிற்க வைக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால ஆகாத சம்பாஷணைகளை கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த பரிசுத்த உபவாச நாட்களில் நம்முடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி இந்த குறையை ஒத்துக்கொண்டு பாவத்தை அறிக்கையிடுகிறார். ஹல்லேலூயா. நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. கீழே என்ன நடக்குதுன்னு பாருங்க. அப்பொழுது சேராபீன்கள், 6வது வசனம், அப்பொழுது சேராபீன்கள் ஒருவன் பலிபீடத்திலிருந்து தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலிபீடத்திலிருந்து ஒருவன் தன் கையிலே பிடித்த குரட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவர்த்தியானது என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அக்கினி தழல் அவனுடைய நாவை தொட்ட போது ஹல்லேலூயா அவருடைய பாவங்கள் யாவும் நீங்கினது. ஹல்லேலூயா. அந்த அசுத்தம் எல்லாம் நீங்கிவிட்டது. ஹல்லேலூயா. மாம்சத்தில் இருந்ததால் அந்த அசுசி நீங்கும்படியாக பூரண பரிசுத்தத்துக்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டுமானால் நம்முடைய வார்த்தைகளை தெரிந்தெடுக்கவும், அந்த வார்த்தைகளை சுருக்கமாய் பேசவும், அந்த வார்த்தையில் உண்மை உள்ளவர்களாக இருக்கவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டார், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டு தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்த போது அக்கினி தழலால் அவருடைய உதடுகள் தொடப்பட்டது, அவருடைய அக்கிரமம் நீங்கினது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. இப்போது வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். ஆம், 2வது வசனம். வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் வந்தபோது இந்த அக்கினியின் அபிஷேகமானது ஒரு மனுஷனுடைய தலையில இறங்கல்ல, கைகள்ல இறங்கல்ல, கால்கள்ல இறங்கல்ல. ஹல்லேலூயா. கண்கள் வழியா இறங்கல்ல. ஹல்லேலூயா. நாவுகளில் இறங்கிறது. ஹல்லேலூயா. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேச தொடங்கினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இந்த நாவு பரிசுத்தப்பட வேண்டுமானால் அக்கினிமயமான அந்த அக்கினி தழல் தேவனுடைய பரிசுத்தாவினுடைய வல்லமை நம்முடைய நாவுக்குள்ளாக அந்த அபிஷேகம் அதை நமக்குள்ள கடந்து வரும்போது மாத்திரமே அதை நம்ம மாற்றிக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க முடியும். ஹல்லேலூயா. ஆகவே இந்த கடைசி நாட்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக்கி நீங்களதான நம்முடைய பிரயாசத்தை விட பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்பும்போது நம்முடைய நாவை அவர் தொடும்போது அந்த நாவு பரிசுத்தமாகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நாவில் உள்ள அசுத்தம் நீங்கி பரிசுத்தம் அடைகிறது. ஹல்லேலூயா. அதற்கு நம்முடைய நாவை ஒப்பு கொடுக்க பரிசுத்த ஆவியை நமக்கு உதவி செய்வாராக. அந்த வார்த்தைகளுக்கு என்னுடைய சொந்தத்தில் ஒப்பு கொடுக்க பரிசுத்த ஆவியை நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நினைக்கிறேன் இவங்கெல்லாம் இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னால இயேசுவோடு கூட 3 வருஷம் சுத்தி தெரிஞ்சாங்க. பார்த்தீங்க, அந்த நேரத்துல இயேசுவை குறித்து தாரமாரா பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. இல்லை பசுமா, அவங்கெல்லாம் அவருக்கு பின்னால நடந்தவங்க தானே. 120 பேர் மேல் வீட்டு வரையில உட்காந்து ஜெபம் பண்ண போனாங்க அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஹல்லேலூயா. அதாவது அவருக்கு ஜால்ரா அடிச்சுட்டு இருந்தவங்க தானே, அவருக்கு சப்போர்ட்டா இருந்தவங்க தானே 120 பேரும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஹல்லேலூயா. இங்க இருக்கிற கொஞ்சம் பேர்ல எத்தனை பேர் ஆப்போசிட்டா பேசுவீங்க அப்படின்னா அவருக்கு மட்டும்தான் வெளிச்சம். ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் ஜெபத்துக்கு தான் வந்திருக்கிறீங்க. அந்த பாசமா என்னையே குறி வச்சு பேசினாங்க. சொல்லுவீங்களா இல்லையா, மனசுல நினைக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த நினைவை மட்டும் மனுஷன் ஒருத்தருக்கு ஒருத்தன் தெரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுங்க, நம்மள ஒரு பய கூட இருக்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்கள் மனசில் இருக்காது, என்ன கண்டவே நீ திட்டுறீங்க, இது நான் தெரிஞ்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சும்மா அப்படி பையனா ஏம்மா இங்கே வந்து உட்காந்து என்ன இவ்வளோ பேசிகிட்டு இருக்கியா, திட்டிகிட்டு இருக்கிறியா? ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி சண்டை வரும். குடுமையை போயிட்டுவான், குடுமை வேறு பெருசாக இருக்குது. ஹல்லேலூயா. இந்த நினைவுகளை நம்ம அறிகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் நம்முடைய நினைவுகளை அவர் தூரத்திலிருந்து அறிகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் மனதில் சிந்திக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் அறிந்த சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், நம்முடைய சுய பலத்தினால நம்முடைய நாவை அடக்க முடியாது. நம்ம நாவிலிருந்து வருகிறதான உதடு திறந்து பேசுகிற வார்த்தைகளையும் அடக்க முடியாது. ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு ஆவியானுடைய அக்கினிமயமான நாவுகள் நமக்குள்ளாக கடந்து வரும்போது அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை நம்ம பெற்றுக்கொள்ளும் போது நமக்குள்ள மன புதிதாகிறதுனால ஒரு மறுரூபத்தை காண முடியும். ஹல்லேலூயா. இந்த உபவாச நாட்கள் அப்படிப்பட்டதான ஒரு மறுரூபத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. எல்லாரும் விழுந்து நிற்போம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்களை நீதிக்கு அடிமைகளாக, சுத்தத்துக்கு பரிசுத்தத்துக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால புதிக்கப்பட்டதான கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களதான நம்முடைய சரீரம் நமக்குரியது அல்ல, அவருக்குரியது. அதை கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த சரீரத்தினால ஆவியினால கர்த்தரை மகிமைப்படுத்தத்தக்கதாக எசப்பா எனக்கு அந்த பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை அக்கினிமயமான நாவுகளை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த அக்கினி அபிஷேகம், அந்த அக்கினியின் அபிஷேகம், அந்த அக்கினியின் அபிஷேகம், அந்த அக்கினியின் அபிஷேகம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாடலை பாடி நம்ம இது பண்ணது கிடையாது. மீண்டுமாய் அதை அறிவுறுத்தும்படியாக, மீண்டுமாய் அதை தெளிவுபடுத்தும்படியாக ஹல்லேலூயா கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை முழுமையாய் ஒப்புக்கொடுப்போம். கர்த்தருடைய சமூகத்தில் முழுமையாய் அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அக்கினி அபிஷேகம், அபிஷேகநாதன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கர்த்தருடைய சமூகத்தில் அக்கினிமயமான நாவுகள் ஒருவேளை இழந்ததான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதான அபிஷேகத்தை நம்ம இழந்து போய் இருக்கிறோம். இல்ல அது அறகுறையா இருக்கிறோம், அது மங்கி போய் இருக்கிறோம். தேவனுடைய சமூகத்துல நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய அவயவங்கள் அவருக்குரியதாக இருக்கிறது, நம்முடைய சரீரம் அவருக்குரியதாக இருக்கிறது. ஆகவே தேவனுடைய சமூகத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, பெற்றுக்கொண்டதான அபிஷேகத்தை நான் இழந்துட்டேன் ஆண்டவரே, இல்ல அது மங்கி போய் இருக்கு ஆண்டவரே, மீண்டுமாக அது மங்கி இருக்கிறதான திரியை அணையாத தேவன் ஆண்டவரே, நிறைந்த நாடனை புரியாத தேவன் ஆண்டவரே, எனக்குள்ளாக ஒரு புதிய அபிஷேகத்தை, ஒரு புதிய அக்கினியை தாழ்வட்டவனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, என்னுடைய நாவு பரிசுத்தம் அடைய, என்னுடைய உதடுகள் பரிசுத்தம் அடையத்தக்கதாக மீண்டுமாய் ஒரு அக்கினி அபிஷேகம், மீண்டுமாய் ஒரு அக்கினி அபிஷேகம், மீண்டுமாய் ஒரு அக்கினி அபிஷேகம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
தேவனோடு ரகசியத்தை பேச வேண்டிய எத்தனையோ நாவுகள் இன்றைக்கு மனிதனோடு ரகசியத்தை பேசிக் கொண்டிருக்கிறது. தேவனோடு ரகசியங்களை பேச வேண்டிய நாவுகள் மனிதனோடு ரகசியங்களை பேசுகிறபடியினால் ஆதி அன்பை விட்டு அந்த பரிசுத்தத்தை விட்டு தேவன் விரும்பாத அசுத்தம் அந்த சரீரத்துக்குள்ளாக ஆளுகை செய்கிறது. தேவன் துக்கத்தோடு அதை சபைக்க அறிவிக்கிறார். துக்கத்தோடு சபைக்கு அதை வெளிப்படுத்துகிறார். நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதாய், நம்முடைய பேச்சுகள் எப்படிப்பட்டவைகளாய் இருக்கு. இந்த உபவாச நாட்கள் நம்மை வெறுத்து நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் செய்யலான எல்லா அக்கிரமங்கள் எல்லா அசுசிகளில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு பரிசுத்தமான தேவனுக்கு அடிமைகளாக நாம் ஒப்பு கொடுக்க பரிசுத்தமான செய்வார். துதிக்கிறோம். பரிசுத்த கிருபை நிறைந்த பரிசுத்தமா பரிசுத்தராகி நாங்களும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று சொல்லினார். சபையை பரிசுத்தப்படுத்தும்படி தீவிரமாய் இறங்கி வந்திருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். பலவீனப்பட்டவர்களை பலப்படுத்துகிற ஆவியானவர் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா பலவீனங்களை மாற்றி ஆண்டவர் அப்பா ஸ்தோத்திரம். ஆவி உற்சாகம் உள்ளது, சரீரமோ பலவீனமானது. இந்த சரீரத்தினுடைய கத்தாவை அப்பா தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகளை அழித்து ஆண்டவர் ஏசப்பா தேவனுக்கு பிரியமான பண்டு மாயங்களை வரைந்து கொள்ள ஆண்டவர் பரிசுத்தாவியில் எங்களோடு உடனே பேசி கத்தாவை எங்களை பலப்படுத்தி தைரியப்படுத்தி எங்களுக்குள் நாம் ஒரு மறுரூபம் உண்டாகும்படி ஆண்டவர் இந்த உபவாச நாட்களில் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும். கர்த்தருடைய கரங்களோடு கூட இருக்கட்டும், சபையோடு கூட இருக்கட்டும். இந்த நாளில் ஜெபிக்க வந்ததான கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வந்ததான கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். அவருடைய நினைவுகள் எல்லாவற்றை தூரத்திலிருந்து அறிகிற தேவன் மனுஷன் முகத்தை பார்க்கிறார். தெய்வமோ யுகத்து நாணங்களை அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறபடியா அப்பா அந்த இருதயத்தில் இருக்கிறதான கர்த்தாவை வாஞ்சிகள் விருப்பங்களை அறிந்திருக்கிற தேவன் அதற்கேற்ற ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கட்டளைகளை வாய்ச்சிருக்கிறார். என்னுடைய நாமம் மகிமைப்படுது. என்னை விடுமையாய் கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை வருவார்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாருக்கும் சொல்லுங்கள்.